கிறிஸ்துவின் உடையவன் அவனுடைய எல்லா கிரியைகளும் தேவனை மகிமைப்படுத்துகிறதாய் இருக்க வேண்டுமே தவிர தன்னுடைய காரியங்களை பிரதானப்படுத்துகிறதாய் இருக்கக்கூடாது. ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய மேன்மைகளை அல்ல, நம்முடைய இரட்சகரின் மேன்மையே வெளிப்படுத்த வேண்டும். அதனால்தான் யோவான் சொன்னான், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுகிறேன். இன்றைய திருச்சபைகளுக்குள்ளும் இதே நிலைமைகள் நீடிக்கிறது. உலகத்தோடு ஒத்த வாழ்க்கை, பரத்திலிருந்து வருகிற பலனை மறுதளிக்கிற வாழ்க்கை, ஒரு மாய்மாலமான நடிப்பு நிறைந்த ஒரு ஜீவிதம் என இன்றைய திருச்சபைகள் உலகத்தின் காரியங்களிலே அலங்கரித்து கொண்டு வாழ்கிறது. ஆனால் தேவன் விரும்புகிறது என்ன தெரியுமா? பரிசுத்தத்தை அலங்காரமாக்கி கொண்டு தேவன் விரும்புகிற குணாதிசயங்களை தங்களுள்ளே வைத்துக் கொண்டு அதை வெளிப்படுத்துகிற ஒரு கிரியையுள்ள நபர்கள், அதாவது இயேசுவை போல வாழக்கூடிய நபர்களைத்தான் பரலோகம் இன்றைக்கும் தேடிக்கொண்டிருக்கிறது. இன்றைய திருச்சபைகளிலே உலகத்தை பிரதிபலிக்கிற நபர்கள் தான் அதிகமே தவிர கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற நபர்கள் அல்ல. கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற நபர்கள் விரல் விட்டு எண்ணத்தக்க வகையிலே இருப்பது எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம். புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கடைசி நாட்களிலே நீ கிறிஸ்துவை வெளிப்படுத்தாவிட்டால் யார் வெளிப்படுத்துவார்? நீ கிறிஸ்துவை அறிவிக்காவிட்டால் யார் அறிவிப்பார்கள்? நீ கிறிஸ்துவை மகிமைப்படுத்தாவிட்டால் யார் மகிமைப்படுத்துவார்கள் என்ற கேள்வி நமக்குள்ளே எழும்பிக் கொண்டே இருக்க வேண்டும்.